ஹாய் மேம். ஹாய். எஸ் சொல்லுங்கள் மேம். எனக்கு ஒரு டேட்டோ போடணும். எந்த மாதிரி டேட்டோ மேம் போடணும்? எனக்கு மாஸான ஒரு டேட்டோ போடணும். மாஸான டேட்டோவா மேம்? 1 செகண்ட். இந்த மாதிரி மாஸான டேட்டோ ஓகேவா மேம்? ஆர் யூ கிட்டிங் மீ? இல்லை மேம், நீங்கள் தானே மேம் மாஸான டேட்டோ கேட்டீங்க. நைஸ் ஜோக். நான் கேட்டது மாஸான டேட்டோ. ஓ ஓகே மேம். உங்களுக்கு எதனா ஐடியா இருக்கா மேம்? ஓ அதான் இந்த மாஸான டேட்டூ. ஆமா. ஓகே மேம், போட்டுடலாம். ஐயோ, நீடல் வேறு காணாமே. எங்கே போச்சுன்னு தெரியலையே. நீடல்லாம் காலியாகிடுச்சு. புது நீடலே இல்லையே. என்ன பண்ணுறது? ஐயோ, நீடலே இல்லை. சரி ஓகே, யூஸ் பண்ண நீடலே யூஸ் பண்ணிடலாம். பழைய நீடல் தான் இருக்குது. சரி ஓகே. ஓகே மேம், போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் மேம். ஓகே மேம், ஃபினிஷ்டு மேம். ஓகே மேம், இந்த டேட்டூவை டஸ்ட் படாமல் பார்த்துக்கோங்க. அண்ட் 1 வீக் வாட்டர் படாமல் பார்த்துக்கோங்க. இன்ஃபெக்ஷன் ஆகிடும். ஓகே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஓகே மேம். டாக்டர் 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 டாக்டருங்க என் பொண்ணு ரத்த வாந்தி எடுக்கிறாங்களே, யாராவது வாங்களே, கொஞ்சம் யாராச்சும் வாங்களே. டாக்டர் பேஷண்ட் வந்திருக்காங்க, சீரியஸ் கண்டிஷன் போல், வந்து பாருங்க. பிளட் வாமிட் எடுத்திருக்காங்க. ஸ்டொமக் ப்ளோட்டிங்காக இருக்குது. ஃப்ளூயிட் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. சிபிசி டெஸ்ட், லிவர் டெஸ்ட், மற்ற டெஸ்ட்டில் எடுத்துக்கோங்க. முக்கியமாக HbSAg ஆன்டிவைரஸ் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. டேட்டு வேறு போட்டிருக்காங்க. பிளட் கிராசிங் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. இருங்க டாக்டர் டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. டாக்டர், என் பொண்ணுக்கு என்னாச்சு டாக்டர்? கொடுத்த டெஸ்ட் எல்லாம் பாசிட்டிவாக வந்திருக்கு. இட்ஸ் வெரி க்ரோனிக் ஸ்டேஜ். ஏன் டாக்டர், என்னாச்சு? அவங்க ஆல்ரெடி டேட்டு போட்டிருக்காங்க. டேட்டு போட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? டேட்டு போட்டு ஒரு 5-6 வருஷம் இருக்கும் டாக்டர். இப்போ புதுசாக வேற ஒரு டேட்டு போட்டிருக்காங்க. ஹைஜீன் மெயின்டைன் பண்ணாமல் இருந்திருக்கலாம். சேம் நீடில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால பிளட்ல டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. முக்கியமாக ஹெப்படைட்டிஸ் B வைரஸ் வந்து பிளட்ல டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு லிவர் ஃபெயிலியர்னால லிவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். கவலைப்படாதீங்க. ஒன்றும் உங்களுக்கும் சொல்கிறது இதுதான். ஃபீவர், வாமிட்டிங், ஜாண்டிஸ் இந்த மாதிரி சிம்பிள் சிம்டம்ஸாக இருந்தாலும் செல்ஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் டாக்டரை கன்சல்ட் பண்ணியிருந்தோம். வைரஸ் எந்த அளவுக்கு அஃபெக்டாக இருக்கிறது தெரிஞ்சிருக்கும். 3 டோஸ் வேக்சினேஷன் மூலமா க்யூர் பண்ணியிருக்கலாம். இந்த அளவுக்கு லிவர் ஃபெயிலியர் ஆகுற வரைக்கும் வந்திருக்காது. ஸோ ரெக்வெஸ்டிங் எவ்ரி ஒன் டு டெஸ்ட், ட்ரீட் அண்ட் கியூர்.